ஆயிர மக்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷோட்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10 பிரேக் டவுன் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எபிசோட் 9 பிரேக் டவுன் போட்டுருப்போம். அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். பங்காளி, சோலோ லெவலிங் சீசன் 2ல ஒரு வழியா ஜிஜி ஐலாண்ட் ரைட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10ல பாத்தீங்கன்னா ஜிஜி ஐலாண்டோட ரைடிங் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஆண்ட் மான்ஸ்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது இது வந்து ஹண்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு புது வில்லனா இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு மற்றும் கோட்டோரைஜியோட வெறித்தனமான பேட்டில் போய்கிட்டு இருந்திருக்கும். ஆனா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருப்பாங்க. எப்பவும் போல நம்ம ஜின்வு இந்த ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. ஹண்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா எபிசோட எண்டிங்ல ஃபால் ஆயிருந்திருக்கும். இதுல ஃபார்மிலபிளான ஆண்ட் மான்ஸ்டரோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா தக்காளி தாறுமாறா இருந்திருக்கும். இந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஜப்பானோட ஒரு ஹண்டரை சிரமமே இல்லாம போட்டு தள்ளி இருந்திருக்கும். இதனாலேயே இந்த எபிசோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஹண்டர்ஸோட நிலைமை ரொம்பவே மோசமா தான் போயிருந்திருக்கும். வாங்க எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10 டைட்டில் பாத்தீங்கன்னா வி நீட் a ஹீரோ. கொரியன் மற்றும் ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ்க்கு இடையில நடக்கிற போட்டியில இருந்து தான் இந்த எபிசோட் கிக் ஆஃப் ஆகவே ஆரம்பிக்கும். கொரியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யோன்ஹோ, டாங்வூ, சாஹேன், அதோட டேகியூ, அதே டைம்ல ஜப்பானை சேர்ந்த தனகா, ஹொஷினோ, குமாமோட்டோ, அதோட தவத்தா, இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்ட அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட திறமைய ஒவ்வொருத்தரா காமிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம சாஹின் வந்து குமாமோட்டோ மேல சரமாரியான தாக்குதல்களை ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம குமாமோட்டோ பாத்தீங்கன்னா வெறியாகி அக்ரெசிவா அட்டாக்க திருப்பி கொடுத்திருந்திருப்பாரு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்கன்னு நினைக்கிற கேப்ல நிலைமை மோசமாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜின்வு இன்டர்ஃபியர் ஆகி வணக்கம்டா மாப்பிள, கொரியாவோட 10th ரேங்க் கண்டர் சொல்ற மாதிரி அந்த பேட்ல ஸ்டாப் பண்ணி குமாமோட்டோவை ஈஸியாவே டிஃபீட் பண்ணி இருந்திருப்பாரு. ஜின்வுவோட மேட்ச் டைப்பை பார்த்துட்டு நம்ம கோட்டோரைஜி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அட்ராக்ட் ஆகி ஜின்வுவை ஒண்டி சண்டைக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஃபைட்ல ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் வின் பண்ணதுனால நம்ம ஜின்வு சொல்ற மாதிரி ருயிஜியோட சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. அதாவது டீமன் கிளாஸ்ல கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஜின்வு வந்து ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அதாவது ருயிஜி எல்லாருமே வெளியே போனா மட்டும்தான் பேட்டில் பண்ண முடியும்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா இதை கேளியா நினைச்சுக்கிட்டு நம்ம ருயிஜி பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் அட்டாக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா என்னடா சொல்லாம அடிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு அட்டாக்கையும் ஈஸியாவே டாச் பண்ணி இருந்திருப்பாரு. இதை பார்த்து கடுப்பான நம்ம ருயிஜி பாத்தீங்கன்னா அவரோட அட்டாக்கை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஜின்வுவோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ரைட்டா கோட போட்டுருப்பாப்ல. ஆனா நம்ம ஜின்வு பாத்தீங்கன்னா ருயிஜியோட கையை அசால்ட்டா புடிச்சிருந்திருப்பான். போட்டியை எப்படி முடிக்க கூடாதுன்னு. இதை பார்த்து இன்னும் கடுப்பான நம்ம ருயிஜி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தன்னோட ஃபைனல் அட்டாக்க ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மத்த ஹண்டர்ஸ் இன்டர்ஃபியர் ஆகி அந்த பேட்ல ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாங்க. அது ஏன்னா ஜிஜி ஐலாண்ட் ரைடுக்கு முன்னாடி எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு எல்லா எஸ்ரேங்க் ஹண்டர்ஸோட ஸ்ட்ரென்த்தை ஈஸியாவே எவாலுவேட் பண்ணி இருந்திருப்பாரு. ருயிஜி மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருந்தாலுமே தன்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ் அவங்களோட ஷேடோஸ் மேல பிளான் பண்ணதை யாருமே கண்டுபிடிக்கலன்றத நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பாரு. லேட்டரா பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு வந்து குன்ஹி கிட்ட ரைட் மிஷினை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சேர்மனோட பதில் வரதுக்கு முன்னாடியே ஜிஜி ஐலாண்டோட ரைட பத்தின நியூஸ நம்ம ஜோகி வந்து பாக்குற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சென்ட்ரி டீமை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10ல பாத்தீங்கன்னா நம்ம ருயிஜியோட மொத்த பார்வையுமே ஜின்வு மேலதான் இருந்திருக்கும். ருயிஜி பாத்தீங்கன்னா தன்னோட கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டர் கிட்ட ஜின்வு பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஏன்னா கொரியாவோட ஹண்டர்ஸ்குள்ள மத்தியிலேயே ஒரு திறமையான ஹண்டர் இருக்கா, அவன் என்னையவே மிஞ்சுற அளவுக்கு பவரோட இருக்கான்னு நம்ம ருயிஜி ரிவீல் பண்ணி இருந்திருப்பாரு. இருந்தாலும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜிஜி ஐலாண்ட் ரைடுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஹண்டர்ஸோட லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வுவோட பேர் இல்லைன்னு வைஸ் கில்ட் மாஸ்டர் நம்ம ருயிஜி கிட்ட தெரிவிச்சிருந்திருப்பாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வுவோட ஆப்சன்ஸ் நம்ம ஜாங்கினும் சாகேனும் ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம யோனோ வந்து பியூங்கோவோட பேரும் அந்த லிஸ்ட்ல மிஸ் ஆகுன்றதையும் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இருந்தாலும் 15 எஸ்ரேங்க் ஹண்டர்ஸ் ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கும். இந்த டைம் இந்த ரைட ஜெயிச்சே ஆகுறோம்னு சொல்லி இருந்திருப்பாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வு வந்து அவனோட மதுரை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்ததுனால தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வீட்டுக்கு திரும்பி இருந்திருப்பாரு. அவங்களுக்காக அவரது பொறுப்புகள் பாத்தீங்கன்னா ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்றது தடுத்து இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஜின்வு இதை கேஷுவலா எடுத்துக்கிட்டு தன்னோட ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கப்ப மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஜிஜி ஐலாண்ட்ல இருக்கிற ஆண்ட் மான்ஸ்டர்ஸ் பக்கம் இப்போ இந்த ஸ்டோரி திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ ஆண்ட் குயின் பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறையை சந்திக்கிறாங்க. இதன் மூலமா தன்னோட காலனி எப்படி சர்வைவ் ஆகும்ன்ற ரொம்பவுமே வருத்தத்தோட இருந்திருப்பாங்க. இதனால ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் வந்து தன்னோட ஆண்ட் கிங்டம் லீட் பண்ணி கொண்டு போகணும்ன்ற விருப்பத்துல இருந்திருப்பாங்க. அப்படியே ஆகட்டும் மகாராணி அவங்களோட ஆசை நிறைவேற மாதிரி ஒரு பயங்கரமான ஆண்ட்
ஆண்ட் மான்ஸ்டர் முட்டையை உடைச்சுக்கிட்டு பறந்திருப்பான். அந்த மான்ஸ்டரோட லுக்க பார்த்த உடனே அள்ளு விடுற மாதிரி படு பயங்கரமா இருந்திருக்கும். பறக்கிற எறும்புகளோட த்ரெட் நாளுக்கு நாள் அதிகமாகிறத நியூஸ்ல பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதுக்காக ஹண்டர்ஸ் எல்லாருமே வரப்போற ரைடுக்காக ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரைட் டே அன்னைக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு ஹண்டர்ஸும் கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட ஃபைனல் வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம யோனுவா பாத்தீங்கன்னா பீங்கோட ஜாயின் பண்றதுல ரொம்பவுமே சர்ப்ரைஸா இருந்திருப்பாரு. ஏன்னா வரமாட்டேன்னு சொன்ன ஒருத்தன் அந்த இடத்துல வந்து நின்று இருப்பான். அந்த டைம்ல குன்கி பாத்தீங்கன்னா தன்னோட பிரசன்ஸ் வந்து அவரோட டீமுக்கு மன வலிமையை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அந்த ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேவ்ஸ்ல இருந்து ஆண்ட்ஸை வெளியே கொண்டு வரதுக்காக தன்னோட திட்டத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல கொரியாவோட ஹண்டர்ஸ் கேவுக்குள்ள போய் ராணியை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக பிளேன்ல ஏறி இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ஐலாண்ட நெருங்குறப்ப பாத்தீங்கன்னா பறக்கிற எறும்புகள்லாம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆனா நம்ம ஜாங்கின் பாத்தீங்கன்னா வர்ற எல்லா எறும்பையும் குயிக்கா எரிச்சிருந்திருப்பாரு. இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிலுக்கான பேத்தை கிளியர் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10 எண்டிங்ல பாத்தீங்கன்னா கொரியன் ஹண்டர் சக்சஸ்ஃபுல்லா எறும்போட குகைக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அதே டைம்ல ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டீகாயா செயல்பட்டு அதன் மூலமா கொரியன் ஹண்டர்ஸ் ஈஸியா ராணியை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக மொத்த எறும்புகளோட கவனத்தையும் தான் பக்கம் திசை திருப்பி இருந்திருப்பாங்க. அவங்களோட மிஷனை முடிக்கிறதுக்காக 1 hour மட்டும் இருந்ததுனால அந்த டைம்ல அவங்க எல்லாத்துக்குமே டைம் ரொம்பவே முக்கியமா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் எறும்புகளோட கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்றதுக்காக ஜாமிங் சிக்னலை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமா குயின்க்கு போகக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கடையில நம்ம ஜாங்கின் பாத்தீங்கன்னா குயின் ஆண்ட் அங்க இருந்து தப்பிக்கிறத தடுக்க அந்த கேவோட டனலுக்குள்ள இன்னுமே தன்னோட டீமை ஆழமா வழிநடத்தி கொண்டு போயிருந்திருப்பாரு. டாப் டயர் ஹண்டர்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவங்க அந்த ரைட்ல ஜெயிக்க தன்னோட பிரசன்ஸ் தேவையில்லைன்னு நம்பி இருந்திருப்பாரு நம்ம ஜின்வு. இருந்தாலும் அந்த ஐலாண்ட்ல நடந்த மத்த ரைட்ஸையும் காமிச்சிருந்திருப்பாங்க. கொரியன் ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா எறும்பு குகைக்குள்ள இருக்கிற எக் சாம்பர் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எக் ஹேட்ச் ஆகிருக்கிறத பார்த்திருந்திருப்பாங்க. நம்ம யோன்கோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பிரைமரி மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லி இருந்திருப்பாரு. இருந்தாலும் ஆண்டோட எவாலுவேஷனை பார்த்து ரொம்பவுமே குழப்பமான சிந்தனையில அவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. அதுல இருந்து எந்த டைப் கிரியேச்சரும் வெளியே வந்திருக்கலாம்னு இது வந்து மத்த ஹண்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு த்ரெட்டா அமைய போதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. என்னதான் அவங்க பிளான் பண்ண மாதிரி போய்கிட்டு இருந்தாலும் ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸோட ஒரு டீம்ல இருக்கிற ஒரு எஸ்ராங் ஹீலரோட தலையை திடீர்னு ஏதோ ஒண்ணு சீவி விட்டு இருந்திருக்கும். இந்த எதிர்பார்க்க முடியாத ஒரு த்ரெட்னால அந்த ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஹண்டர்ஸோட நிலைமையும் ரொம்பவுமே கவலைக்கிடமா இருக்குன்றத இந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட பத்தின உங்களோட வேல்யூபிளான தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எபிசோட்ல அவனுக்கு யாரெல்லாம் வெறித்தனமா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷன் வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ஷைனிங் ஆஃப் ஷோட்டாக்ஸ்.